துதியும் கணமும் உமக்கே தேவா உமக்கே மகிமை மகிமை கணமும் உமக்கே தேவா உமக்கே கிருபைகள் கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கணமும் உமக்கே தேவா உமக்கே மகிமை மகிமை ஷெரேலேரே தரமஹந்தரே உமக்கே தேவா உமக்கே புகழும் புகழும் கணமும் உமக்கே தேவா உமக்கே. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதியும் துதியும் கணமும் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நீரே. எங்களுடைய சகல காரியத்திலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே தேவா உமக்கே புகழும் புகழும் கணமும் உமக்கே தேவா உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கணம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஒரு முறை சொல்லுமா? துதி உமக்கே லவஹதரதலர ஷெரேரேரே கமதேரே கந்தரது புரரமஹதரே. எல்லா தடைகளையும் உடைத்து போடுவீராக. ஆவியானவர் ஆளுகை இப்பொழுதே இந்த ஸ்தலத்தை மூடும்படி ஜெபிக்கிறோம். ஓ இந்த இயேசுவை இந்த கூட்டத்துல நீ செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாத ஆண்டவரே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என்று எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகட்டாய் என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகட்டாய் என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகட்டார் என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்று தாங்கும் தம் புயமே
இன்ப இயேசுவின் நாமமே என்னை எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வாரும் போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். என்னை எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்காய் என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிர் ஆயுதம் சொல்லுங்க. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். என்னை என்னை துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்காய் என்று தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வாரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையா. எலியாவின் உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்காய் இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்க. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன எல்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். சொல்லுங்க. வானிலும் பூவிலும் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். எல்லாரும் கைத்தட்டி எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஓ எங்கள் இயேசுவின் நாமம் இன எல்லாம் பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு காலிக்கும். சொல்லுங்க. இயேசுவின் நாமம். எல்லாரும் வாய் திறந்து எங்கள் இயேசுவின் நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஓ பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாம். இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். சபையே எங்கள் இயேசுவின் நாமம் சொல்லுங்க. சாத்தானின் சேனாயை ஜெயித்திட்ட நாமம்
சாப பிசாசை துரத்திட்ட நாமம், துரத்திட்ட நாம் இயேசுவின் நாமம். We worship you, Jesus. எங்கள் இயேசுவின் நாமம் இல்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இன்ப நாமம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல சத்தத்தை உயர்த்தி துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை துதித்திட துதித்திடவே பிரசன்னம் இறங்கிடுதே. உம்மை ஆராதிக்க ஆராதிக்கவே உள்ளம் மகிழ்ந்து களி கூறுதே. ரெண்டு கை தட்டி அப்பாவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவரே, கர்த்தர் பெரியவரே, அவர் செயல்கள் அதிசயமே. விசுவாசித்து நீ நடந்தால் அற்புதங்கள் இன்று நடக்கும். அற்புதங்கள் இன்று நடக்கும். நாங்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். ரெண்டு கையை நல்லா தட்டி உள்ளத்திலிருந்து நாங்க ஆராதிக்க வந்தோம். துதித்திட வந்தோம். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவரே, கர்த்தர் பெரியவரே, அவர் செயல்கள் அதிசயமே. விசுவாசித்து நீ நடந்தார் அற்புதங்கள் இன்று நடக்குமாமே. விசுவாசித்து நீ நடந்தாயே அற்புதங்கள் இன்று நடக்கும். நாங்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். பேஸ் கண்டினியூஸா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட. நல்ல ரெண்டு கை தட்டி நல்ல உற்சாகமாய் நாங்க ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். சுவையே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, துதிக்க போறீங்க? எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான். ஓ இயேசுவே, சொல்லுங்க. ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. என்
சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஓ இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை துதியுங்கள். மறுபடியும் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ரெண்டு கை நல்லா தட்டி. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு பான். Come on, சபை சொல்லட்டும். உமக்கு பானவர் சொல்லுங்க. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் உமக்கு பானவர் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பான. சொல்லலாமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். ரெண்டு கைய நல்லா தட்டி. உமக்கு பானவர் உமக்கு பானவர் ஹே உமக்கு பானவர். ஓ praise him. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யார் உண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு பானவர் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே கண்மலையே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. இன்றும் அற்புதம். ரெண்டு கையால் விசுவாசத்தோடு உமக்கு பானவர் உமக்கு பானவர்
சொல்லுங்க. இந்த வானத்திலும் உமக்கு பானவர், இந்த வானத்திலும் ஓ கர்த்தாவே தேவர்களே, வானத்திலும் ஓ கர்த்தாவே உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். ரெண்டு கைத்தட்டி சொல்லுங்க. உமக்கு பானவர், உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் இந்த வானத்திலும் உமக்கு பானவர் யார்? உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தே என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுமையா. இருந்தவரே இருப்பவரே இனிமேலோ நீர் வருபவரே. இருந்தவரே இருப்பவரே இனிமேலோ நீர் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தே என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து ரெண்டு கை நல்லா தட்டி உம்மை உயர்த்தி. Father, we praise you, Lord. We lift up you, Jesus. நீர் பார்த்திரார். Oh, lift him, Jesus. உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து ரெண்டு கை நல்லா தட்டி இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ரெண்டு கை நல்லா தட்டி, நல்ல கை தட்டி. உமக்கு பானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் இயேசு உயர்த்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் அப்போஸ்தலர் அக்கினி ஐக்கியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரர் ரவி பாரத் அவர்கள் நம்ம மத்தியில் ஊழியத்தை செய்யும்படி குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்கள நல்ல கரங்களை தட்டி அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். ரொம்ப யதார்த்தமான ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு தேவனுடைய தாசன். யதார்த்தமான ஒரு ஜெபம், யதார்த்தமான ஒரு வார்த்தை, பாடலும் அப்படிதான். ஆசீர்வாதமான பாடல். நாங்கள் அப்படி வெளியே போயிருந்தோம். அப்போது சேர்ந்து ஜெபிச்சோம். அப்போது யதார்த்தமாக ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, காலையில் எங்களை கூப்பிட்டு வந்தீங்களே, நல்ல சாப்பாடு சூடாக கொடுத்தீங்களே, உமக்கு நன்றினாரு. எனக்கு ஆசையாக இருந்துச்சு, இப்படியும் ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் ரவி பாரத் அவர்களை அருமையான பாஸ்டர் சாம் ஜெம்ரிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்போடு வரவேற்பார்கள். ரவி பாரத்தை எங்க பாஸ்டரம்மா பொன்னாடை போர்த்தி வரவேற்பார். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி.
ஒரு சில காரியங்களை மட்டும் நீங்கள் முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டும். முதலாவதாக, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் மனதில் எந்த ஒரு ஊழியக்காரனும் நிற்க கூடாதீங்க. நீங்க ஊழியக்காரனை பார்க்க வரல, பாட்டு பாடுறவனை பார்க்க வரல, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அதை முதல்ல மனசுல நம்ம நல்லா பதித்து வைத்து கொள்ள வேண்டும். இங்கே இன்றைக்கு நான் நிற்கிறேன், நாளைக்கு வேற யாராவது வருவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வேற ஊழியக்காரங்க வருவாங்க. நாங்க முக்கியம் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முக்கியம். இரண்டாவதாக, நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். உள்ளத்திலே வெறுப்பையோ கசப்பையோ விரோதத்தையோ பகையோ எரிச்சலையோ வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேற யாராவது தப்பு செஞ்சிருந்தா கூட ஆண்டவரே அவங்கள நான் உங்க நாமத்துல நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா தான் நீங்க அல்லேலூயா சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகையால் மீட்டிங் வரும்போது நீங்க யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா, கத்திட்டு வந்துருந்தீங்கன்னா, நான் பாடலை பாட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன், வாட் எவர், உங்கள் மனம் சின்ன பிள்ளையை போல இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆராதனை வேளையிலே மற்றவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க கை தட்டுறாங்களா, கை தூக்குறாங்களா, ஆவியில் நிறைந்திருக்கிறார்களா, டான்ஸ் ஆடுறாங்களா, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவை. நீங்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள் அதுதான் முக்கியமே தவிர மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள். நீங்கள் ஆண்டவரை பாருங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக கொஞ்ச நேரம் அந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க போகிறோம். சரி, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோவாக வந்திருக்கிறேன். நீங்கள் என் மனசில் கிரியை செய்யுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக உங்கள் முகத்தை பார்க்க நான் வந்திருக்கிறேன் சுவாமி அப்படின்னு அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் முகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. ஆமென். கொஞ்ச நேரம் மற்ற எல்லாத்தையும் மறந்து அவரை நோக்கி பார்க்கலாமா? உங்களுக்கு எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமோ நீங்கள் அப்படி ஆராதிக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் உங்கள் ஆராதனை மற்றவர்களை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கல. மார்த்தாளை போல் உம்மை நேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போலதையும்
செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி வாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. இயேசுவே எங்களை பரிசுத்தப்படுத்தோன்னு கேளுங்களேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா யாரா இருந்தாலும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ஆவியானவரை அனுப்பி இப்போ எங்க இருதயத்துக்குள்ள சுவாமி நீர் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுத்திகரியும். உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களை சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரே உங்க பேரை நாங்க சொல்ல போறோம், இயேசுவேன்னு சொல்ல போறோம் ஆண்டவரே. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை சின்ன பிள்ளைய போல மாற்றுங்கப்பா. நாங்கள் அறியாத சாக்கடை ஓடிக்கொண்டிருக்குது சுவாமி மனசுல, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க சுவாமி. யாராக இருந்தாலும் நம்முடைய சுயநீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கடைந்த கந்தையாக இருக்கிறது. நம்ம படிப்பை வைத்து கொண்டு அவர்கிட்ட வர முடியாது. நம்ம தாளந்தை வைத்து கொண்டு வர முடியாது. நம்ம ஜாதியை வைத்து கொண்டு வர முடியாது. நம்ம வந்த வம்ச வழியை வைத்து வர முடியாது. இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னால முடியல, என்னை பரிசுத்தப்படுத்தும்னு கேளுங்க ஆண்டவரே. ஒருவேளை வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தானப்பா தெரியும். நான் யார் என்பதை அறிந்தவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன் சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் எங்கப்பா தப்பிச்சு போவேன் உங்ககிட்ட இருந்து? ஆண்டவரே என்னை ஆட்டி படைக்கிற பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமேப்பா. ஒருவேளை அது பெருமையாக இருந்தால் எடுத்து போடுங்க, பொறாமையா இருந்தா எடுத்து போடுங்க, எரிச்சலா இருந்தா எடுத்து போடுங்க, மன்னிக்க முடியாத தன்மையா இருந்தா எடுத்து போடுங்க, வெறுப்பா இருந்தா எடுத்து போடுங்க, இச்சையா இருந்தா வெளியே தூக்கி போடுங்க சுவாமி. பரலோகத்தில் ஆட்சி செய்வது போல ஆண்டவரே எங்க மனசுல வந்து ஆட்சி செய்யுங்கப்பா. இயேசுவேன்னு கேளுங்களேன். அவர் மட்டும்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்க. வேற நீங்க என்ன பூஜை பண்ணாலும், நீங்க வேற எங்க போனாலும் யாரும் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால மட்டும்தான் முடியும். அவருடைய வார்த்தையால மட்டும்தான் முடியும். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததுன்னு இருக்கப்பா. ஆவியானவர் மட்டும்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சாமி. உங்களை போற்றி பாட போறோம், உங்களுக்கு முன்பாக சந்தோஷமாக களி கூற போகிறோம். ஆனா ஒரு சின்ன பிள்ளைய போல பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சுவாமி. எந்த ரிசர்வேஷன்ஸும் இல்லாம கம்ப்ளீட் வர்ஷிப், முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க உங்களை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறோம்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல பெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். உறைகின்ற பனி போல பெண்மையாவோ மையா உம் திருவார்த்தையினால். மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே.
நேசருக்கே தெய்வீக தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். உங்களை தேடி உங்க முகத்தை பார்க்கறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் சாமி. எந்த மனுஷனை யாரையும் பார்க்க வரல, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பலியா இருக்கட்டும், நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பலியா இருக்கட்டும். நீர் இறங்கி வந்து, அதோ என் பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறார்கள், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்க ஏத்துக்கணும்பா. அதுதான் எங்க ஆசை சுவாமி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு திருமண மண்டபம் இருந்தது. அதுல திருமணத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ கல்யாண பெண் இருக்கிறார்கள், கல்யாண பெண் வீட்டார் இருக்கிறாங்க, மணமகனுடைய வீட்டார் இருக்கிறார்கள். ப்ரேயர் பண்றதுக்காக பாஸ்டர்மார் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா மிக முக்கியமான ஒரு ஆளை காணோம் கல்யாண மண்டபத்துல. யாரு யாரு? மாப்பிள்ளைய காணோம். கல்யாணம் நடக்குமா? வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா நடத்த முடியுமா? முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரு? கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு தான் முக்கியம். அதே போல நம்முடைய ஆராதனையில யார் முக்கியம்? நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அழகான மியூசிக் இருக்கு, பாடுறதுக்கு நம்ம இருக்கோம், ஜனங்க இருக்கிறீங்க, எல்லாமே இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து தான் மிக முக்கியம். அவர் தான் மாப்பிள்ளை, அவர் தான் மணவாளன், அவரு இங்க இருக்கணும், அவர் தான் சீஃப் கெஸ்ட், அவர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அவர் தான் இந்த ஆராதனையின் நாயகன். சரியா? ஒரு புதிய பாடலை நாம் பாடப்போகிறோம். நீரில்லா ஆராதனை, ஆராதனை அல்ல என்ற பாடல். நீரில்லா ஆராதனை, ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை, ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. ஆராதிக்கும் போது அங்கீகாரம் வேண்டும், நான் பாடல் பாடும் போது பிரசன்னமும் வேண்டும். உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும், நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிரங்க வேண்டும். என் இதயமதின் இன்னல் மாற வேண்டும், என் இதயமதின் இன்னல் மாற வேண்டும். நீரில்லா ஆராதனை, ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை, ஆராதனை, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. வைடூரியம் வேண்டாம், வார்த்தை ஒன்றே போதும். கோடா கோடி வேண்டாம், கிருபை மட்டும் போதும். சொந்தம் பந்தம் வேண்டாம், சன்னிதானம் போதும். நீர் மீண்டும் வரும்போது உந்தன் திருமுகத்தை தரிசிக்கவே வேண்டும். நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும், நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும். நீரில்லா ஆராதனை, ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை, ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. ஹல்லேலூயா. பாட்டு பிடிச்சிருக்கா? இங்க பாருங்க, இந்த ஸ்டான்ஸா என்ன சொல்லுது?
வைடூரியம் வேண்டாம், உம் வார்த்தை ஒன்றே போதும். சொல்ல முடியுமா நம்ம முழு மனசோட? இந்த பக்கம் ஜிஆர்டில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு 2 கிலோ தங்கம் இருக்கு. இந்த பக்கம் ஆண்டவர் நிக்கிறார். எதுமா அப்படின்னா ஆண்டவர் தான் நம்ம நிச்சயமா சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் நினைச்சா 4 கிலோ கூட வாங்கி தர முடியும். ஆமென். அதுக்காகவா? இல்ல, அவருடைய பிரசன்னம் நமக்கு மேல். இது எல்லாத்தை விட, கோடான கோடி ரூபாயை விட, பணத்தை விட, செல்வத்தை விட அவருடைய பிரசன்னம் நமக்கு மேல். அதனால தானே தாவீது சொல்றாரு, என்னது, ஆகாமைய கூடாரத்துல நான் போய் எத்தனை 1000 நாள் தங்கறத விட உங்க பிரசன்னத்துல இருக்கிற ஒரு நாள் எனக்கு போதும். அப்படியே உங்க திருமுகத்தை பார்த்துக்கிட்டு, உங்களை ரசிச்சுக்கிட்டு, உங்க வசனத்தை அப்படியே படிச்சுக்கிட்டு, உங்களை கடிச்சு சாப்பிடுறது, அது போதும் எனக்கு. மனசின் ஆழத்துல இருந்து பாடலாமா? வைடூரியம் வேண்டாம், உம் வார்த்தை ஒன்றே போதும். கோடா கொடி வேண்டாம், உம் கிருபை மட்டும் போதும். சொந்தம் பந்தம் வேண்டாம், நீதானம் போதும். நீ மீண்டும் வரும்போது உந்தன் திருமுகத்தை தரிசிக்கவே வேண்டும். நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும். நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும். நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. ஆராதிக்கும் போது உம் அங்கீகாரம் வேண்டும். நான் பாடல் பாடும் போது உம் பிரசன்னமும் வேண்டும். உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும். நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனமிரங்க வேண்டும். என் இதயமதின் இன்னல் மாற வேண்டும். என் இதயமதின் இன்னல் மாற வேண்டும். நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய அலுவலகத்தில் நான் அலுவலகத்துக்கு சென்று விட்ட பிறகு அங்கே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அங்கே அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் வந்து அரசியலை குறித்து பேசி கொண்டிருந்தார். யார் ஆட்சிக்கு வருவாங்க, யார் வரமாட்டாங்க, அதை குறித்து பேசி கொண்டிருந்தார். நம்மளுக்கு அரசியல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அதை பற்றி நான் கண்டுக்கல. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தார். அவர் வந்து நேற்று கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா, எவ்வளோ சூப்பராக இருந்தது, இப்போ பயங்கர த்ரில்லிங்கான மேட்ச் இல்லைன்னா அதுவும் நான் அப்படி சொல்லிட்டு அப்படியே நழுப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு நண்பர் என்னிடத்தில் வந்து சினிமாவை பற்றி பேசினார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சினிமா வெளியாகி இருக்குது, மிக நன்றாக இருக்கிறது, பார்த்தாயா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் நான் அப்படின்னு விட்டேன். நான் இதே யோசித்து கொண்டிருந்தேன். இதே நம்ம அலுவலகத்துக்கு போகாமல் ஆலயத்துக்குள்ளே வந்தால் இந்த சப்ஜெக்ட்லாம் பேசுவாங்களா? ஆலயத்தில் என்ன பேசுவாங்க? ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அவருடைய அன்பை பற்றி பேசுவோம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர்கிட்ட அடி வாங்கினதை பற்றி கூட பேசுவோம். ஏன்னா அது நமக்கு நல்லது. ஆண்டவர் சாமடி அடிச்சாரியா பார்த்து போ அப்படின்றோம். அவர் நமக்கு எப்படி அற்புதங்கள் செய்தார் நம்ம வாழ்க்கையில, அதை நம்ம பேசுவோம். எப்படி நான் கலங்கிற வேலையில எனக்கு ஆறுதல் அவருடைய வசனம், அதை பத்தி நம்ம பேசுவோம். மற்றவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி பேசுவோம். அவரை பத்தி பேசுறதா நமக்கு சந்தோஷம். வேற மற்றவர்களை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அவரை பத்தி பேசினா வாய் இனிக்கிறது. இயேசுன்னு சொல்லி இனிக்குது வாய். அவ்வளவு அழகான நாமம் அது. ஆகையால் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இப்படி எல்லாருமே மற்ற விஷயங்கள் பேசுறாங்க, எனக்கு இந்த எந்த குப்பையுமே வேணாம், எனக்கு உங்களை பத்தி தான் நான் பேச விரும்புறேன்னு அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் எனக்கு
இந்த பாடலை கொடுத்தார். அதைத்தான் நாம் பாட போகிறோம். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம், உங்க வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம், உங்க வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும், வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம், உங்க வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம், உங்க வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும், வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸி, நான் பாடுறேன், எனக்கு அப்புறம் பாடுறீங்களா திரும்பி? உங்களை பத்தி தானே பாடுங்க. பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வசனம் மட்டும்தானே வாசிச்சுட்டு இருக்கோம், வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம், வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். ரெடி, போலாமா? ஆக்ஷனோட. உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம், உங்க வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம், உங்க வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும், வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம், உங்க வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம், உங்க வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும், வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். ஹல்லேலூயா. என்றும் மாறாத உங்க அன்ப பாடுங்க. பாட்டா பாடுவேங்க, என்றும் தீராத உங்க தயவ ஏட்டில் எழுதுவேங்க. எங்க கர்த்தரே உங்க கிருப கவிதைய சொல்லுவோங்க. எங்க வாழ்நாள் முழுவதும் உங்க சமூகத்தில் கொண்டாட்டம் கொண்டாட்டங்க. எங்க வாழ்நாள் முழுவதும் கொண்டாட்டம் கொண்டாட்டங்க. என்றும் மாறாத உங்க அன்ப பாட்டா பாடுவோங்க. என்றும் தீராத உங்க தயவ ஏட்டில் எழுதுவேங்க. என்றும் மாறாத உங்க அன்ப பாட்டா பாடுவோங்க. என்றும் தீராத உங்க ஏட்டில் எழுதுவேங்க. எங்க கர்த்தரே உங்க கிருப கவிதைய சொல்லுவேங்க. எங்க கர்த்தரே உங்க கிருப கவிதைய சொல்லுவேங்க. எங்க வாழ்நாள் முழுவதும் உங்க சமூகத்தில் கொண்டாட்டம் கொண்டாட்டங்க. எங்க வாழ்நாள் முழுவதும் உங்க சமூகத்தில் கொண்டாட்டம் கொண்டாட்டங்க. உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம். உங்க பல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம். உங்க வருகைக்காக தானே காத்துக்கிட்டு கிடக்கும். வருகைக்காக தானே காத்துக்கிட்டு கிடக்கும். என்றும் நீங்காத உங்க பெருமை பேசிக்கிட்டு போவாங்க. என்றும் மங்காத உங்க மகிமை மெச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்றும் நீங்காத உங்க பெருமை பேசிக்கிட்டு போவாங்க. என்றும் மங்காத உங்க மகிமை
மெச்சுக்கிட்டு இருப்பாங்க. எங்க ஐயாவே உங்க அழக அன்னாடம் ஆள போங்க. எங்க ஐயாவே உங்க அழக அன்னாடம் ஆள போங்க. எங்க எல்லாருக்காகவும் உயிரைய கொடுத்தீங்க, உங்களை போல் யாரும் இல்ல. எங்க எல்லாருக்காகவும் உயிரைய கொடுத்தீங்க, உங்களை போல் யாரும் இல்ல. உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க வசனம் மட்டும்தானே வாசிச்சுட்டு இருக்கோம். உங்க வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோம். உங்க வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். நம்ம மற்றவனுக்கும் நம்மளுக்கும் அதுதான் வித்தியாசம். நிச்சயமா வராரு, ஒரு நாள் சீக்கிரமா வராரு. அவரோட கூட அவருடைய என்னத்துட்டு வராரு, அவனுக்கு தக்க பலன் எடுத்துட்டு வராரு. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்காக தான் நம்ம பாடுறோம், அதுக்கு தான் காத்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயத்தமா பாடல்கள் என்கிட்ட சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப மெலோடியஸாக இருக்கு, அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கு. பாவம் இவர் வாழ்க்கையில் ரொம்ப சோகம் போல, எப்போ பார்த்தாலும் சோகமாகவே பாடுங்காரு. யாரிடம் சொல்வேன் அப்படின்னு நானாக வந்து சுவை நேசிக்கிறேன் மனமே ஓ மனமே இப்படி பாடுது. அப்போ நான் ஆண்டவரே எல்லாரும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குத்து பாட்டு கொடுங்க ஆண்டவரே, அப்போ தான் அவங்களாம் எல்லாருமே நாங்கள் சந்தோஷமாக பாட முடியும், ரொம்ப மெலோடியஸாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படி ஆண்டவர் கொடுத்த ஒரு குத்துப்பாட்டை தான் நாம் இன்றைக்கு பாட போகிறோம். ஆமென். இங்கே பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க பாமாலையும் பாட தெரியணும், கீர்த்தனையும் பாட தெரியணும், குத்துப்பாட்டும் பாட தெரியணும். எப்படி வேணாலும் ஆண்டவரை ஆராதிக்க தெரியும். சரியா? வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்கு மாறா தெய்வமே இயேசுவே. 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 மண்ணை எடுத்து மனுஷன் உண்டாக்கி பாடுங்க. மூச்சு காத்துல கடலை ரெண்டாக்கி, பாவி மனுஷனை விடுதலையாக்கி, மறுபடி வருவீர் அது மட்டும் பாக்கி. மண்ணை எடுத்து மனுஷ உண்டாக்கி, மூச்சு காத்துல கடலை ரெண்டாக்கி, பாவி மனுஷனை விடுதலையாகி, மறுபடி வருவீர் அது மட்டும் பாக்கி. வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்கு மாறா தெய்வமே இயேசுவே. வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்கு மாறா தெய்வமே இயேசுவே. உமக்கு முன்னாடி பேச முடியுமா, எதுக்கு இப்படின்னு கேட்க முடியுமா, உமது வழிகளை அறிய முடியுமா, உமது யோசனை புரிய முடியுமா, உமக்கு முன்னாடி பேச முடியுமா, எதுக்கு இப்படின்னு கேட்க முடியுமா, உமது வழிகளை அறிய முடியுமா, உமது யோசனை புரிய முடியுமா. வல்லமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்கு மாறா தெய்வமே இயேசுவே. வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்கு மாறா தெய்வமே இயேசுவே. பாதாளம் கூட திறந்திருக்குது, உமக்கு முன்னால பயந்திருக்குது, வான மண்டலம் விரிஞ்சு நிக்குது, நீரே தேவன்னு அறிஞ்சு நிக்குது. பாதாளம் கூட திறந்திருக்குது, உமக்கு முன்னால பயந்திருக்குது, வான மண்டலம் விரிஞ்சு நிக்குது, நீரே தேவன்னு. வல்லமையின் தேவனே,
வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்குமரா தெய்வமே இயேசுவே. வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்குமரா தெய்வமே இயேசுவே. மண்ணை எடுத்து மனுஷ உண்டாக்கி மூச்சு காத்துல மண்ணை எடுத்து மனுஷ உண்டாக்கி மூச்சு காத்துல கடல்ல ரெண்டாக்கி பாவி மனுஷனை விடுதலையாக்கி மறுபடி வருவீர் அது மட்டும் பாக்கி. வல்லமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே இயேசுவே. வல்லமையின் தேவனே, விண்ணுலகின் வேந்தனே, வாக்குமாறா தெய்வமே இயேசுவே. ஹல்லேலூயா. ஆலயத்தில் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். என்னையா இப்படி பாடுறீங்க? என்னையா அந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுமா? நீங்கள் டிசப்பாயின்ட்மெண்ட்டோட வீட்டுக்கு போக வேண்டாம். அந்த காலத்து பாட்டு கூட நம்ம இந்த ஸ்டைலில் பாட முடியும். ரெடியா? பாடலாமா? பெரியவங்கலாம் ரெடியா? தனன 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 தனன. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், 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 என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், 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 என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இவருங்க நான் எப்பவுமே சொல்றது, கிறிஸ்தவனுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, சரியா? அதை நம்ம மீறக்கூடாது. நமக்குன்னு ஒரு லைன் இருக்கு, அந்த லைனை நம்ம தாண்டக்கூடாது. அதனாலதான் நடுக்கத்தோடு களி கூறுங்கள் இருக்கு வசனம். மற்றவர்கள் வெறித்து குடித்து வெறித்து ஆட்டம் போடுகிறார்களே, அதை போல அல்ல. நம்மளும் சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா நமக்கென்று ஒரு முறை இருக்கிறது. கைகளை பிடித்துக் கொண்டீர்களா? கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல முடியாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணாரா? மன்னித்து விட்டாரே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி 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 தகப்பனே. இந்த சந்தோஷம் கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும்தான். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவனுக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம். ரோட்ல போறவனு கிடையாது. ஏனென்றால் இந்த சந்தோஷம் டாஸ்மாக்ல தண்ணி குடிச்சவனுக்கு வரல, அப்படியே ஊரை ஜாலியா சுத்துறவனுக்கு வரல, சினிமா தியேட்டர்ல இருக்கவனுக்கு வரல. கர்த்தருடைய வசனத்தினால் சத்தியத்தில் நாட்டப்பட்ட சந்தோஷம். ஆமென். God bless you.